என்ன எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? டிப்ரெஷனா? ஃபேமிலியில் கணவர் அன்பை பதிக்கலை, மனைவி சுத்தமாக மதிக்கலை, பெற்றோர் என்னன்னா பாசத்தை வீசுறதே இல்லை, பிள்ளைங்க உங்ககிட்ட சுத்தமாக பேசுகிறதே இல்லை, சுற்றி நிறையா பேர் இருந்தும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து பொறுத்து பார்த்து வாழ்க்கையே வெறுத்துட்டீங்களா? படிப்பை நினச்சா டிப்ரெஷன், படிப்பு முடிச்சதும் வேலை கிடைக்கலையேன்னு டிப்ரெஷன், கல்யாணம் ஆலையேன்னு டிப்ரெஷன், கல்யாணம் ஆனாலும் டிப்ரெஷன், காசு இல்லையேன்னு டிப்ரெஷன், காசு இருந்தாலும் நிம்மதியே இல்லைன்னு டிப்ரெஷன், என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு டிப்ரெஷன், வாழ்க்கையே ஆரம்பிக்கலன்னு டிப்ரெஷன், வாழ்க்கையே போச்சுன்னு டிப்ரெஷன். உங்களுக்கெல்லாம் ஒரு சோர்வு, ஆனால் இதுக்கெல்லாம் இருக்கும் ஒரு தீர்வு. நீங்கள் யாருன்னு தெரியல, அதுதான் இப்போ ப்ராப்ளம். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் அடையாளம் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த அழுத்தம், வருத்தம், வெறுப்பு, விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் மனசில் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க வலி, தேவையில்லாமல் காதில் கேட்குற ஒலி, இதெல்லாம் ஓடியே போயிடும். சோர்வு உங்களை விட்டு பறந்தே போயிடும். இந்த டிப்ரெஷனில் இது தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் டிப்ரெஷன்ற வலையில் சிக்கி தப்பிச்சு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில பேரை தான் இப்போ பார்க்க போகிறோம். டேய், என்னடா சத்தத்தை காணோம், படிக்கிறியா? நான் படிச்சுட்டாப்பா இருக்கேன். நீங்கள் அதெல்லாம் சும்மா இருங்க, என் பிள்ளை சூப்பராக படிக்கும். பிள்ளைக்கு ஒரு காப்பி தண்ணி வைக்க வக்கில்ல, படுக்க வந்துட்டா பாரு. என்ன சத்தத்தையே காணோம், சத்தமா படுறான். சத்தமாக தானே படிக்கணும், படிச்சிருவோம். சேர சோழ பாண்டியர்கள் 3 சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். அட பாவி பயலே, நட்டு நடு ராத்திரியில் ஊரையே கூப்பிட்டுட்டியே. அது ஒன்றும் இல்லை, பிள்ளை ரொம்ப உற்சாகத்தில் படிச்சுட்டான். போய் போய் தூங்குங்க போங்க. இந்த பரீட்சையை கண்டுபிடிச்சது எவனோ அவனை இந்த ஈசலையால் ஆளுங்கடத்தில் தள்ளுங்கப்பா. இந்த படிப்பு மண்டையிலே ஏற மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஏறினாலும் அடிக்கிற வயலுக்கு மண்டை குழம்பி எல்லாம் உருகி போகுது. எங்கள் பாவசாவுகளை எல்லாம் சிலுவையில் அடிச்சிங்க. இந்த பாலா போன படிப்பையும் அடிச்சிருந்தா இந்த நிலமை தேவையா? தமிழ் தள்ளாடுது, இங்கிலீஷ் இடிச்சுக்கிடு, அந்த மேக்ஸு மேல் டாப்பை கூட வரமாட்டேங்குது, சயின்ஸு சங்குப்பிடியாக பிடிக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு சோஷியல் சயின்ஸ் படிப்போம்னா வந்தவர் யார், போனவர் யார், முன்னாடி வந்தானா பின்னாடி வந்தான், அவன் வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்னப்பா, வருஷமாக போட்டு என்னை வாழ விடாமல் பண்ணுது. 40 பக்கம் 50 பக்கம் இந்த புத்தகத்தை 400 பக்கம் 500 பக்கம்னு மாற்றி இந்த 4 பக்கமும் மூச்சு விடாமல் பண்ணுது. ஆண்டவரே, இதுக்கு ஒரு விடுதலை இல்லையா? இந்த ஈஸ்வர் ஏதாவது எனக்கு ஞானத்தை தானமாக தாருமே ஆண்டவரே, ஆண்டவரே. ஷபா, டீச்சர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி துக்கப்பட்டு துயரப்பட்டு, அதுவும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கதற கதற அடி வாங்கி, சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க, 1 விட்ட சித்தப்பா 2 விட்ட மாமான்னு வர்றவங்க போகிறவங்க அட்வைஸ் எல்லாம் காதில் ரத்தம் வர வர கேட்டு, எவ்வாடா முக்கி தக்கி ஒரு டிகிரியை படித்து முடித்தோம், வேலை முடிஞ்சிச்சுன்னு உக்காந்தா இனிமேலாம் நீ வேலைக்கே போகணுன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்களே. இந்த வேலையை தேடி தேடி வேணா பிறந்த வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க நடந்து இந்த நாடியெல்லாம் செத்து போச்சே ஏசப்பா. காஸ்ட்லியா 4 சேலை இல்லாட்டினும் கட்டுறதுக்கு ஒரு 4 சேலை இருக்கணும். ஊர் மெச்சிக்கிற அளவு இல்லாட்டினாலும் ஊர் பார்க்குற மாதிரியாவது வாழணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வேண்டாம், பக்கத்து கடையில் பார்சல் பரோட்டா வாங்குறதுக்காக சம்பாதிக்கணும்ல. நீங்கள் உயிர் தெழுந்தப்போ உங்கள் கூடயே வந்திருந்தேன்னா இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா? உங்கள் கூட பரதேசியில் இருந்திருப்பேன். ஆனால் ஏசப்பா இப்போ பரதேசியாக இருக்கேனே. ஷூ போடுன்றான், டை கட்டிட்டு வான்றான், இங்கிலீஷ்லேயே பேசுன்றான், அதுவும் நுனி நாக்கல, எனக்கு அடி நாக்கல. இல்லை இல்லை, அடி வயிற்றுல கூட 1/2 டம்ளர் கஞ்சி தான் இருக்கு, இந்த இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. ஏசப்பா, எனக்கு இருக்க டிப்ரெஷனுக்கு டீப் ஸ்லீப்புக்கு போய் இந்த ஈஸ்டருக்குள்ளேயே டிக்கெட் வாங்கிறேன் போலையே. எப்படியோ 4 கம்பெனி ஏறி இறங்கி 4 பேர் கையில் காலையாவது விழுத்து 4 வேளைக்கு நல்லா சாப்பிட முடியலாட்டி 3 வேளைக்கு 3/4 வயதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு பொண்ணு தேடியே நான் பொட்டுன்னு போயிடுவேன் போலையே. என்ன வேலைன்றாங்க, எவ்வளோ சம்பளம்ன்றாங்க, வீடு இருக்கான்றாங்க, நிலம் இருக்கான்றாங்க, அவங்க பொண்ணு மூக்கு வேர்க்கக்கூடாதுன்ட்டு 30 லட்சம் கார் இருக்கான்றாங்க. எங்கள் ஊர் கண்டக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் டிக்கெட் எடுக்காத ஆள்னே. என்னத்தான் சொல்ல, ஒரு பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்து அசால்ட்டாக கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா
இதான் ஏசா பிள்ளையா போயிட்டேன். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பெற்று அதை படிக்க வச்சு மறுபடிலேருந்து முதல்ல இருந்தா அப்பா இதுலேயே என் டிப்ரெஷனில் மண்டை வெடிச்சிரும் போலையே. ஒரு வழியா காடு மேடெல்லாம் அலைஞ்சு நமக்கு ஏற்ற ஒரு வத்தலையோ தொத்தலையோ கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோன்னு நினச்சா இங்கே தாண்டா பிரச்சனையே ஆரம்பிக்குது. தோசையை சுடுன்னா அவ சைஸுக்கு தண்டியாக சுட்டு வைக்கலாம். இட்லி ஊற்றுமா அப்படின்னு சொன்னால் இடி விழுந்தா கூட உடையாத கல் மாதிரி ஊற்றி வைக்கிறா. என்னத்தை சொல்ல, குடும்பம் நடத்த ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருப்பான்னு பார்த்தா இவன் ஒரு குத்துக்கள் கூட ஆக மாட்டா போலையே. இது பத்தாதுன்னு மேட்டு கொண்டு பள்ளத்து கொண்டுன்ற மாதிரி 2 மங்கூசை பெற்று வச்சு என்ன இப்படி நட்ட நடு ராத்திரியில் நடு வீட்டில் புலம்புட்டாலே. ஏசப்பா ஏவாள் மாதிரி இல்லைனாலும் பக்கத்து வீட்டு சாரால் மாதிரி ஒரு பொண்ணை காட்டியிருக்க கூடாதா? சாணி வைக்க கூட லாய்க்கு இல்லாத இந்த சாந்தியை கொடுத்து என் வாழ்க்கையில் சாந்தியே எல்லாம் பண்ணிட்டீங்களே ஆண்டவரே. வாழ்க்கையில் பாதி நாள் படிப்புக்கு வேலைக்கு பொண்ணுக்கு மண்ணுக்குன்னு போராடி ஒரு வழியா 4 காசு சேர்த்து வச்சு பொழப்ப ஓட்டலான்னு பார்த்தா இப்போவும் இந்த டிப்ரெஷன் முடிஞ்ச பாடு இல்லை. 4 சுண்டலை சாப்பிட்டா 4 பக்கம் பிடிச்சிக்குது. ஒத்தலட்டு சாப்பிட்டா பிச்சுக்கிட்டு போகுது சுகரு. அதுலேயும் அந்த 2 பெற்றிருக்கோமே அதிகப்படுத்துகிற பாடில் ப்ரெஷர் எக்கு தப்பாக போகுது. வெள்ளிக்கிழமை ஆனால் உபவாசம் போடலான்னு பார்த்தா வயிற்றை உள்ளே பிடிச்சி இழுக்குது. அதிகாலை 5 மணி ப்ரேயருக்கு 5 தடவை அலாரம் வச்சாலும் எந்திரிக்க முடியலை. இதில் இந்த இஎம்ஐ படுத்துகிற பாடு வேறு. தெரியாதனமாக ஒரு வீட்டை கட்டி போட்டேன். எல்லாம் அந்த ஏவாளால் வந்த வேடம். ஒழுங்காக அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தா இந்த கஷ்டம்லாம் எனக்கு வந்திருக்குமா ஆண்டவரே. இந்த உயிர் தெழுந்த நாளையாவது எனக்கு இந்த டிப்ரெஷனுக்கு ஒரு வழி கிடைக்காதா ஏசப்பா? இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் நம்மளை நாமே நொந்துட்டுருக்கோம். முதல்ல நீங்கள் ஆண்டவரோட சுவிகார புத்திரன் சுவிகார புத்திரி, அதாவது அடாப்டட் சன்னு அடாப்டட் டாட்டர். புரியுதா நான் சொல்கிற மேட்ரு? முதல்ல ஏசப்பா உங்களை தத்தெடுத்துருக்கிறார். சும்மா இல்லைங்க, சிலுவையில் செத்தெடுத்துருக்கிறார். அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏன் புலம்புறீங்க? அதான் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கிட்டார்ல, அப்புறம் ஏன் கலங்குறீங்க? இதுவும் பத்தலையா? இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. புதிய பேர், புதிய சிந்தை, புதிய ஆவி. ஆக்சுவலாக நீங்கள் லேவி. நம்ம அறையப்பட்டது இயேசுவோட, மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டதும் இயேசுவோட, எழுந்தியாச்சு உயிரோட, உன்னதத்தில் உட்காந்தாச்சு அதுவும் இயேசுவோட. வெளியே தாங்க நீங்கள் பரதேசி, உள்ளுக்குள்ளே பரலோகவாசி. நீங்கள் யாருக்கும் இன்ஃபீரியர் கிடையாது. ஓர நினச்சிக்க போகிறீங்க, நீங்கள் யாருக்கும் சுப்பீரியரும் கிடையாது. யூ ஆர் வாட் யூ ஆர் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஸ்டே லைக் தட் அண்ட் தட் இஸ் த பிளான் ஆஃப் காட். இது எதுவுமே முடியலையா? ஏசுவேன்னு கூப்பிடுங்க. ஏன்னா ஏசுன்னு சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கு பணிஞ்சாகணும். டெவிலையே ஜெயிச்சிட்டாரியா ஏசு. உங்கள் டிப்ரெஷன்லாம் அவருக்கு ஜூஸ். ஏன்னா இங்கே அவர் தான் பாஸ்.